Hello, 12th standard students. I hope everyone is preparing for your first midterm examination for TN Samachir syllabus. So, usually வந்து you know very well நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் வந்து அவ்வளவு ஈஸியா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்பவுமே படிக்காம எக்ஸாமுக்கு முந்தின நாள் மட்டும் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பீங்க. ஸோ அதை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்றவங்க இன்கேஸ் அந்த கொஸ்டின்ஸ் அங்கே வரல அப்படின்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கமெண்ட்ல வந்து கழுவி ஊற்றுவீங்க அப்படிதானே. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தாலேயே வந்து நான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்கறது இல்லை. அதை வந்து ஒரு டீச்சரா யாருமே வந்து ஈஸியா அப்ரிஷியேட் பண்ணவும் மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் ஒரு பேட்டர்ன் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உங்களால எக்ஸாம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இருந்தாலுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மேபி கொஞ்சம் பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு போனாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா அவங்களுக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு மெயின் ரீசனே. ஸோ ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் மட்டும் தான் நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருக்கு. ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பின்னாடி தெரியுது இல்ல, சாப்டர் 1 அதே மாதிரி சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல, சாப்டர் 3 வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அண்ட் தென் சாப்டர் 4 வந்து ஐடிஎஃப். இதெல்லாம் வந்து பேசிக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க மோரர்லெஸ் நீங்க நிறைய சேனல்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். இப்போ நான் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன், நீங்க வேற சேனல் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் நீங்க மொத்த எக்ஸசைஸும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ டு பி வெரி ஃப்ராங்க் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். பட் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் நல்லா ரெஃபர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்றது இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி புரிஞ்சுக்காதீங்க. இந்த கொஸ்டின்ஸை கண்டிப்பா படிச்சிருக்கணும். மீதி கொஸ்டின்ஸை படிக்கிறதும் படிக்காததும் ரிஸ்க் உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த இமேஜஸ் இப்போ நான் பின்னாடி காட்டுற 4 இமேஜஸ்மே நம்ம சேனலுடைய கம்யூனிஸ்ட் போஸ்ட்ல வந்து நான் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். அங்கேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான செஷன்ல பார்க்கலாம். வீடியோ லைக் போட்டுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. 12 ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி அங்கே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.